வணக்கம் நேயர்களே. இந்த பிராண்டை பத்தி நிறைய பேர் பேசுறாங்க. ஆனா இந்த பிராண்டோட போனை பத்தி யாரும் பேசுறது இல்ல. சோ நாம பேச போறோம். வெல்கம் டு கேட்ஜெட்ஸ் ஒன் தமிழ். சோ திஸ் இஸ் A+ Nova 2 Pro. ஸோ இந்த ஃபோனோட ரிவ்யூ 2 வீக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், யூசேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு, நான் என்னோட மெயின் டிவைஸாக இப்போ இந்த ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கு மொத்தமாக சேர்த்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணும்போது இதுக்குள்ள ஸ்டாண்டர்டாக கிடைக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ரப்பரி கேஸ் இருக்கு, சிலிக்கன் கேஸ். அப்புறம் ஸ்டாண்டர்டாக 33 வாட்ஸ் சார்ஜரு, USB டைப் A to USB டைப் C கேபிள் இருக்கு அண்ட் சிம் இஜெக்டர் டூல். அதுல ஒரு அதிசயம் என்னன்னா, இந்த பாக்ஸுக்குள்ள எந்த விதமான பேப்பர் ஒர்க்கும் கிடைக்கல. மேபி இந்த ஸ்பெசிபிக் பீஸ்க்குள்ள போட மறந்ததோ இல்லைன்னா மேபி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ரெண்டுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் A+ பத்தி ஏற்கனவே இன்டர்நெட்ல யூடியூப்ல மொத்தமா ஒரு பெரிய இஷ்யூ நடந்துட்டு இருக்கு. இப்போ என்னன்னா, இந்த ஃபோனை பற்றி மோசமாக பேசுனது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு பிராண்டு நிறைய கிரியேட்டர்ஸ் மேலே கேஸ் போட்டிருக்கு. ஸோ அதெல்லாம் ஒன் கோயிங் நிறைய முடிஞ்சிருச்சு. ஒரு அளவுக்கு இப்போ செட்டில் ஆயிருக்கு, சால்வ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக நாம் பார்க்கும்போது அவங்க இந்தியன் மேட் ஃபோன்னு சொல்லிட்டு அவங்க சைனீஸை ரீபிராண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய கிரியேட்டர்ஸ் இந்த ஃபோனை காமிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மார்க்கெட்டிங்லேயும் அவங்க இந்த சைனாவை நிறைய எப்படி தப்பாக பேசுகிற மாதிரி எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி நாம் ஒரு ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் பண்ணும்போது அது கண்டிப்பாக மேட் இன் இந்தியா தானே ஆகணும். அதில் சைனீஸ் ப்ராடக்ட் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ இதுதான் அதோட ஒரு லாஜிக்கல் சைட். ஆனால் நாம் இப்போ பார்க்க போகிறது அதெல்லாம் விட்டுட்டு இந்த பிராண்டை பற்றிலாம் நீங்கள் நிறைய வீடியோஸ் இருக்குது, அவங்க இங்கெல்லாம் போட்டது. நம்மளோட A2D போட்டிருக்கு, அப்புறம் டெக்வைசர்ஸ் அவங்க எல்லாம் போட்டிருக்காங்க நிறைய வீடியோஸ். ஸோ அதெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள். நான் என்ன பண்ண போகிறேன்னா, இப்போ எனக்கு இந்த A+ Nova 2 Pro என்ற ஃபோன் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அது எப்படி இருக்குது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நம்ம யூசேஜுக்கு எப்படி இருக்குது, இப்போ ஒருத்தர் வாங்கிட்டோன்னா அவங்களுக்கு அது யூஸ் பண்ண முடியுமா, ஏதாவது பிரச்சனை வருமா, அதுதான் நாம் இந்த வீடியோவில் மொத்தமாக சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங், டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி. ஸோ என்கிட்ட இருக்கிறது இப்போது இந்த மிட் நைட் ப்ளூ கைண்ட் ஆஃப் கலரில் இருக்கிற இந்த ஃபோன் தான். சைடில் ரெட் கலர் பவர் ஆன் பட்டன் இருக்குது, அதுக்கு மேலேயே வால்யூம் ப்ரோக்கர்ஸ் அண்ட் ஒரு AI பட்டன் இருக்குது. அந்த AI பட்டன் கன்ஃபிகரபிள் தான். அண்ட் பெரிய கேமரா பம்ப் ஒன்றும் பேக்கில் இருக்குது. ஆனால் கேமரா பம்ப் இப்போ எல்லா ஃபோன்லேயும் இப்படி தான் வருது. ஸோ இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அண்ட் மேலே பார்த்தோன்னா இங்கே ஒரு ஸ்பீக்கர், அப்புறம் ஒரு மைக் இருக்குது. பாட்டமில் பார்த்தோன்னா மைக்கு, ஒரு ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது 3.5 mm அண்ட் டைப் C போட்டு, அப்புறம் ஸ்பீக்கர்ஸ். டிசைன் பொறுத்த வரைக்கும் மொத்தமாக ஒரு பிளாஸ்டிக் பில்டு தான். ஆனால் பேக்கில் கஸ்டமைசபிள் லைட்டிங் இருக்குது. அந்த லைட்டிங் ஒரு நோட்டிஃபிகேஷன் லைட்டிங் தான், ஒரு 4 லைன் வரைச்ச மாதிரி தான் இருக்குது. ஆனால் அது அவ்வளோ கஸ்டமைசபிள் எல்லாம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 4-5 கலர்ஸில் அது ஒர்க் ஆகும். அப்புறம் ஆம்பியன்ட் லைட்டிங், மூவி பார்க்கும்போது ஆம்பியன்ட் லைட்டிங், அப்புறம் மெசேஜ் வர்றது போதோ இல்லைன்னா கோல் வரும்போதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு இண்டிகேஷனுக்காண்டி யூஸ் பண்ணலாம். அதுக்கும் அவ்வளோ சார்ஜ் எல்லாம் எடுக்கலை. நான் ஃபுல்லாக ஆன் பண்ணிட்டுலாம் யூஸ் பண்ணிட்டேன். அதுக்கு அவ்வளோ சார்ஜ் எல்லாம் எடுக்கிற மாதிரி தெரியல. அப்புறம் டிஸ்பிளே வந்து 144 Hz ஃபுல் HD டிஸ்பிளே. அரௌண்ட் 3000 nits பிரைட்னஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பீக் பிரைட்னஸ். அண்ட் வெரி யூஸபிள். வெளியெல்லாம் நம்ம போகும்போது யூஸபிள் தான். அவ்வளோ பெஸ்ட்டுன்னு எல்லாம் சொல்ல, நம்ம ரொம்ப சன்னியான இடத்துலலாம் நிற்கும்போது அது பெஸ்ட்டுன்னு சொல்ல, ஆனாலும் இட் இஸ் வெரி குட் யூஸபிள் ஃபோன். நெக்ஸ்ட் வந்து இந்த எங்கிட்ட இருக்கிற ஸ்பெசிஃபிக் மாடல் வந்து 8GB ராமும் 128GB ரோமோ ஸ்டோரேஜும் இருக்குது. அப்புறம் இதோட ப்ரொசஸர் வந்து MediaTek Dimensity 7100 தான். ஸோ இட் இஸ் அ மீடியம் ரேஞ்ச் ப்ரொசஸர். யூஸ்வலி ஒரு 20,000 அந்த ரேஞ்சில் இருக்கிற ஃபோனுக்கெல்லாம் தான் இந்த ப்ரொசஸர் வரும். அப்புறம் சாஃப்ட்வேர் வந்து Android 16 தான். ஆனால் இதில் நெக்ஸ்ட் குவாண்டம் வாய்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்கு. அண்ட் இட் இஸ் ஓகே, நாட் தட் பெஸ்ட், பட் ஒரு ஓகேஷான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஹீட்டிங், கேமிங் எல்லாம் நான் யூஸ்வலாக நம்ம COD தான் விளையாடி பார்த்தோம். எதுவும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஹீட்டிங் எல்லாம் அவ்வளோ இல்லை. குட். அண்ட் மல்டி டாஸ்கிங்க்கும் ஒரு அளவுக்கு ஓகே தான். நிறைய ஆப்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது அவ்வளோ ஹீட்டிங்கோ ஹேங்கு அந்த மாதிரி எதுவும் எனக்கு வரல. நான் 2 வாரம் இப்போ யூஸ் பண்ணிட்டேன். அப்புறம் கேமரா வந்து Sony IMX580 to 48 MP ரியர் கேமரா சென்சர் ஒன்று இருக்குது. அப்புறம் 13 MP ஃப்ரண்ட் கேமராவும் இருக்குது. கேமரா பொறுத்த வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோ எடுக்க ரெடினா நல்ல ஃபோட்டோவே இதில் இருந்து கிடைக்கும். கொஞ்சம் நம்ம மெயினாக அவுட்டோர்ஸ்லாம் நல்லாயிருக்கு. லோ லைட்டிங்லேயும் நாம் ஷேக் ஆகாமல் கரெக்டாக பிடிச்சி ஃபோட்டோ எடுத்தோன்னா நமக்கு ஒரு அளவுக்கு ஓகேயான ரிசல்ட் எல்லாம் வரும். மிச்சபடி நீங்கள் இப்போ மூவிங்கில் இருக்குது, அப்புறம் நிறைய வீடியோ எடுக்கணும், அதுக்கெல்லாம் அவ்வளோ இல்லை, ஒர்க் இல்லை. ஃப்ரண்ட் கேமராவும் யூஸ்வலான வீடியோ காலுக்கும் ஓகே தான். அதுக்கு மேலே அவ்வளோ பெட்டரெல்லாம் கிடையாது. ஆனால் பேக் கேமராவில் நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குன்னா உங்களால் ஒரு அளவுக்கு குட் ரிசல்ட் கிடைக்கும்.
யூஸபிள் தான் பேக் கேமரா. அண்ட் ஃப்ரண்ட் கேமரா வீடியோ காலிங்க்கு மட்டும்தானே நாம் மோஸ்ட்லி யூஸ் பண்ணோம், அதுக்கெல்லாம் ஓகே தான். அப்புறம் ஒகேஷனல் செல்ஃபி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் லைட் இருக்கிற இடத்துல போய் எடுத்தோம்னா பக்காவாக இருக்கும். நெக்ஸ்ட் பேட்டரி லைஃப். பேட்டரி வந்து ஒரு 6000 mAh பெரிய பேட்டரியே கொடுத்துருக்கு. ஆனால் அதுக்கு 33 watt சார்ஜர் தான் பாக்ஸுக்குள்ளே வருது. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 1 hour இல்லைனா 1.5 hour பக்கம் வரும் இது ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஆனால் ஃபுல் சார்ஜ் ஆகிட்டோன்னா ஒரு நாள் முழுசாக நிற்கும். ஏன்னா 6000 mAh இருக்குது, அதுவே ஒரு நாளைக்கு மேலேயே நிற்கும். ஆனால் நான் கொஞ்சம் ஓவர் யூஸுங்காட்டி சீக்கிரம் சார்ஜ் இறங்கிடும். அப்புறம் இதுக்குள்ள சைடில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வருது. அப்புறம் 5G, அப்புறம் டுவல் சிம்லேயும் 5G கிடைக்கும். ஸோ ஓவரால் இந்த ஃபோன் நல்லா தான் இருக்குது. ஓகேவா, நாம் பார்க்குற மாதிரி கிடையாது, நாம் கேட்ட மாதிரியும் கிடையாது, கேட்குற மாதிரியெல்லாம் இல்லை. இந்த பிராண்டை பற்றி நாம் நிறைய மோசமாக கேட்டிருக்கு. ஆனால் ஃபோன் இட் இஸ் எ யூஸபிள் ஃபோன். அப்புறம் இதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட்டு இப்போ நான் 2 வாரத்துலேயே ஒரு வாட்டி வந்திருக்கு சாஃப்ட்வேர் அப்டேட். ஒரு மைனர் அப்டேட் நினைக்கிறது. அதுக்கப்புறம் தேவை இருக்கிறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். சாஃப்ட்வேர் அப்டேட் எல்லாம் இப்போ 2 வாரத்துலேயே ஒரு வாட்டி வந்திருக்கு. ஆனால் இதுக்கு மேலே முன்னாடி போகும்போதே எப்படி சாஃப்ட்வேர் அப்டேட் இருக்குன்னு எனக்கு தெரியாது. அது நாம் யூஸ் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறம் ஃபோனை பொறுத்த வரைக்கும் நமக்கு யூஸபிளான ஒரு ஓகேயான ஃபோன் தான். இதோட ப்ரைஸ் வந்து நான் வாங்குகிற டைமில் 14,999. இப்போது ஒரு 1000 ரூபி எக்ஸ்ட்ரா இருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ளிப்கார்ட்டில். 15,999 நினைக்கிறேன். ஸோ நான் லிங்கு கீழே போட்டுறேன், நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஃபோனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஓகேயான ஃபோன் 15,000க்கு நம்ம வீட்டில் பெரியவங்க யாராச்சும் இருக்குது, இல்லைனா ஒரு ஃபர்ஸ்ட் ஃபோன் பையர் ஒரு பட்ஜெட்டில் வேணும்னா இந்த ஃபோன் ஓகே தான். ஏன்னா இப்போது மார்க்கெட்டில் பார்த்தோன்னா எல்லா ஃபோனுக்கும் எக்கச்சக்கமான விலை ஏறிடுச்சு. எல்லா இடத்துலையும் எல்லா ஃபோனும். இப்போ நான் CMF 2 Pro தான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது. அந்த ஃபோன் வந்து நாங்கள் வாங்கும்போது 18,000 ரூபாய்க்கு எனக்கு கிடைச்ச ஃபோன். இப்போது சேம் ஃபோன் ஆஃப்டர் அரௌண்ட் 1 year இப்போ பார்க்கும்போது 24,000 ரூபா காமிக்குது ஃப்ளிப்கார்ட்டில் 250 GB. ஸோ எல்லா பொருளுக்குமே இப்போது விலை ஏறிட்டே இருக்குது. ஸோ அந்த டைமில் ஒரு பட்ஜெட்டான லெவலில் நாம் ஒரு ஃபோன் பார்க்குறோன்னா இந்த ஃபோன் ஒரு ஓகேஷான ஃபோன் தான். எங்கேயும் நீங்கள் இது ஒரு பெஸ்ட்டுன்னு எதிர்பார்க்காதீங்க. ஆனால் எல்லாத்துலேயும் ஒரு மீடியம் ரேஞ்சில் நிற்கிது. இப்போ நான் ஒரு ட்ரிப் போனோம், அந்த டைம்லலாம் நான் GPS எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது, ஒரு அளவுக்கு ஓகே தான், எங்கேயும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் மேபி நெட் இல்லாத இடத்துலையோ ரேஞ்ச் இல்லாத இடத்துல எல்லாம் போனோன்னா ஏதாவது பிரச்சனை மேபி வரலாம். நான் ஊட்டி தான் போனோம். ஸோ அங்கெல்லாம் இது பக்காவாக ஒர்க் ஆகிடுச்சு. என்கிட்ட இருக்கிற சிம்மு வந்து ஏர்டெல் ஜியோ தான், 2லேயும் 5G கிடைக்குது. எல்லாமே பக்கா, நோ இஷ்யூஸ் ஸோ ஃபார். கோலிங்க்கு எல்லாத்துக்குமே. அண்ட் ஆல்சோ நாம் படம் பார்க்குறதுக்கு வீடியோ பார்க்குறதுக்கு எல்லாமே பக்காவான ஃபோன் தான் AI+ Nova 2 Pro. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலாக நாம் பிராண்டை பற்றி பேசும்போது அவங்க அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. எப்படின்னா சைனா ப்ராடக்டை பற்றியே குறையா பேசி அவங்களும் சைனாலேருந்தே ஃபோன் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது ஓரளவுக்கு இப்போ இந்த மிஸ்டர் ஹூஸ் த போஸ் அவங்களோட வீடியோ இல்லைனா நம்ம டெக்வைசரோட வீடியோலாம் பார்த்தா நமக்கு தெரியும் அவங்க சொல்கிறது ஒரு அளவுக்கு உண்மை தான். ஸோ தே ஹாவ் டன் திஸ் இன் மார்க்கெட்டிங். அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியில் அவங்க மாற்றங்கள் வருத்தணும். ஸோ அது கொண்டு வந்தால் தான் அவங்களால இந்தியாவில் இனிமேல் நல்லா சேல் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் மேஜராக எங்கே யூஸ் பண்ணுறாங்கன்னா நார்த் சைடில் தான். நம்ம சவுத்தில் இந்த ஃபோன் அவ்வளோ நல்ல பேரும் கிடையாது, நிறைய பேர் யூஸ் பண்ணுறதும் இல்லை. ஆனால் முதல் லான்ச்சிலெல்லாம் AI பல்ஸ்னு ஒரு மாடல் இருக்குது, AI+ பல்ஸ்னு ஒரு மாடல் இருக்குது. அந்த ஃபோன் வந்து கம்மியான ரேட்டில் 5,000, 6,000, 8,000 ரூபா அந்த ரேஞ்சிலெல்லாம் சேல் பண்ணியிருக்காங்க. அது எக்கச்சக்கமான சேல் ஃப்ளிப்கார்ட்டில் வந்திருக்கு. எனக்கு ஒரு கிரியேட்டர், என்னோடய ஃப்ரெண்ட் கிரியேட்டர் இருக்குது, அவர் ஃப்ளிப்கார்ட் ஈவெண்ட்டுக்கு போனார். ஸோ அங்கே எல்லாம் இந்த பிராண்டுக்கு அவங்க அவார்டே கொடுத்துருக்காங்க, மோஸ்ட் சோல்டு ப்ராடக்ட் இன் ஃப்ளிப்கார்ட். ஸோ அப்படின்னு பார்க்கும்போது இது சேல் ஆகிட்டு தான் இருக்குது. அதுக்கும் நல்ல ரேட்டிங் தான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குது. ஓகேவா, நான் பார்த்தேன், அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அதெல்லாம் நல்ல ரேட்டிங்கோடு தான் இருக்குது. ஸோ ப்ரைஸ் சென்சிட்டிவான ஒரு இடத்துல இந்த ஃபோன் ஓகேயாக தான் நம்மளை பார்க்கும்போது அது நல்லா தான் பெர்ஃபார்ம் ஆகுது. ஆனால் அவங்களோட மார்க்கெட்டிங் வே தட் இஸ் ராங். ஸோ அதை அவங்க சரி பண்ணுவாங்கன்னு நாம் நினைக்கலாம். அண்ட் ஃபார் நவ் நான் இந்த பொட்டி மேலெல்லாம் பார்க்கும்போது இது மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கிறதும் அப்புறம் டிசைன் பண்ணியிருக்கிறதும் எல்லாமே இந்தியாவில் தான் போட்டிருக்கு. ஸோ இது பிரித்து பார்க்குற அளவுக்கு நம்ம சேனல் வளரட்டும், அதுக்கெல்லாம் அந்த லெவலுக்கெல்லாம் நாம் கொஞ்சம் ரிச் ஆகட்டும். ஓகே,
அப்போதான் இதுக்குள்ள என்ன இருக்கு, உள்ள இருக்கிற ப்ராடக்ட் எல்லாம் எங்கெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, ஏதாவது சைனீஸ் வேர்ட்ஸ் இருக்கானெல்லாம் இது பிரித்து பார்த்தா தான் தெரியும். ஆனாலும் பிரிக்காமலேயே ஒரு விஷயம் என்ன சொல்லலாம்னா, ஃபார் நவ் இது ஒரு யூசபிள் குட் ப்ராடக்ட், வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க இது வாங்கணும்னு எந்த அவசியம் இல்லை. நீங்க எங்கேயாச்சும் உங்களுக்கு இது செக் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் கிடைச்சிருச்சுன்னா நீங்க செக் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடா இருக்குன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, வாங்கிட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இல்லாத பட்சம் நம்ம வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் நம்மளை வீடியோ ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம இப்போதான் புதுசாக ஆரம்பிச்ச சேனல் தான். ஸோ சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல கண்டென்ட்ஸ் உங்க முன்னாடி அப்பப்போ நாம கரெக்டாக கொண்டு வரோம். தேங்க்யூ.